வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க, இல்லைனா வயதானவர்களாக இருக்கும் போது ரொம்ப சிம்பிளாக சேரை யூஸ் பண்ணி எப்படி சில ஸ்ட்ரெச்சஸை பண்ணுறது, வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ நேரம் இல்லை அப்படின்னா நம்ம டிவி பார்க்கும்போது கூட பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். தினமும் 10 நிமிஷம் நம்ம ஆஃபீஸ் சேரை யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சேரை வச்சும் பண்ணலாம். ஸோ அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான பயிற்சி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ பார்க்க போற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல கையை இந்த மாதிரி வைங்க, காலை அப்படியே தூக்கி முட்டியில டச் பண்ணுங்க. திருப்பி ரிப்பீட்டடா இதை நம்ம பண்ணணும். நம்மளோட வயிறு நல்லா கம்ப்ரஸ் ஆகும். ஸோ ஃபேட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வயதானவர்களா இருந்தாலும் சரி, ஓவர் வெயிட்டா இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளா இந்த சேர்ல உட்காந்து இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணலாம். ஸோ போத் சைட்ஸ் ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. 3 செட்ஸ் பண்ணா போதும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. சேர்ல கீழே சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கோங்க. காலை அப்படியே மேலே தூக்குங்க. எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு க்ளோஸரா நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா லோவர் அப்டமன்ல நம்மளுக்கு ஃபேட் இருந்ததுன்னா குறைய ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டினியூஸா பண்றீங்க. ஸோ எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணணும். கீழே கால் லைட்டா டச் பண்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு எடுத்துடணும். இதை கண்டினியூஸா ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. 3 செட்ஸ் பண்ணா போதும், ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல நம்மளுடைய லோவர் அப்டமனையும் டைட் ஃபேட்டையும் ரெடியூஸ் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ காலை எடுத்து வைங்க, வெளியில கொண்டு திருப்பி நம்ம கீழே கொடுக்கும் போது நம்மளுடைய லோவர் அப்டமன் நல்லா டைட் ஆகும். ஸோ இதை கண்டினியூஸா பண்ணும் போது காலை எந்த அளவுக்கு வெளியில நம்ம வச்சு பண்றோமோ அப்போ டைட் ஃபேட்டுமே ரெடியூஸ் ஆகும். ஸோ வயதானவர்களா இருக்கும் போதும் சரி, கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தாலும் சரி, ஸ்லோவா இனிஷியலா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போக போக ஒரு ஃப்ளோ மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதை கண்டினியூஸா ஒரு ஃப்ளோ மாதிரி பண்றீங்க. 10 to 15 கவுண்ட்ஸ், 3 செட்ஸ் பண்ணா போதும். இப்போ பார்க்க போற எக்ஸசைஸ் நம்மளுடைய மேல் வீரை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கை அப்படி மேலே தூக்கிக்கோங்க, காலை அப்படியே கொண்டு வாங்க, காலை கொண்டு முட்டியில டச் பண்ணுங்க. உங்களால எந்த அளவுக்கு மேலே லிஃப்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணா போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஸோ கை அப்படி கோர்த்துக்கோங்க, ஸ்லோவா அப்படியே டச் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்களால ஃபாஸ்டா பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் முடியல அப்படின்னா நீங்க ஸ்லோவா பண்ணாலே போதும். ஸோ கண்டினியூஸா இதை ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ், 3 செட்ஸ் ரெகுலரா பண்ணா போதும். அடுத்த எக்ஸசைஸ் நம்மளுடைய லோவர் அப்டமனும் டை ஃபேட்டும். காலை தூக்கிக்கோங்க, இந்த கண்டினியூஸா பண்ணுங்க. எந்த அளவுக்கு வேகமா முடியுதோ அந்த அளவுக்கு வேகமா பண்ணா போதும். ஸோ இதை கண்டினியூஸா பண்ணும் போது நம்மளுடைய லோவர் அப்டமன்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ், 3 செட்ஸ் பண்ணா போதும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் கையை தலைக்கு பின்னாடி இப்படி வைங்க, கால் அப்படியே மேலே தூக்குங்க, கையை டச் பண்ணுங்க, அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உடம்பு அப்படியே ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ இதுவுமே ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்க பண்ணலாம். 3 செட்ஸ் பண்ணா போதும். வெயிட் லாஸ்க்கு இப்போ பார்த்த எக்ஸசைஸை தொடர்ந்து பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு 3-4 வாரத்திலேயே நம்ம பண்ண வேண்டியது இந்த எக்ஸசைசஸ்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணாலே போதும். அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான பயிற்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.